இப்போ என்ன செய்யுது? இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போக மாட்டேங்கல. எனக்கு என்னென்னா இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போகிறதுல பிரச்சனை இல்லை. ப்ரைவேட்டை விட மந்தியை போகிறது தான் நல்லது. இப்போ அவங்களோட வார்டு தான் கஷ்டம்ன்றது, அவன் அக்னின்ற வார்டு இன்னும் கஷ்டமாக போச்சு. அதுதான் முதல் பிரச்சனை. இன்னும் எத்தனை நாளைக்கோ? அப்போ அதுதான் எனக்கும் ஏன்னா இதுகள் சும்மா சின்னப்பட்டாலும் வேலோ. ஆனால் உண்மையாக என்னென்ன சிரிக்கிறான் அது அக்னி. அவன் உண்மையாக சிரிக்கிறான். உங்களோட இஞ்சி பாவாடை தாவணியில் ஊசியும் மனுஷியும் உண்டா மேஞ்சலுங்கப்பா. ஊசி மனுஷி என்று அந்த ஷீ உண்டா வருது. இல்லை ஊசியும் மனுஷியும் உண்டா மேனென்றால் ஒன்றில் குத்திட்டு போயிடுவா, இல்லாட்டி கோத்து விட்டு போயிடுவா. உங்களோட வாழை என்ன குத்தோ கோருவையோ? எங்களை வாழைப்போ குத்துட்டா உதாப்பா அண்டை கொண்டு சிலிண்டர் கால கூட நீல மண்டியலப்பா. பெரிய சும்மா எல்லாம் பிளான் பண்ணி வேலையை கூட்டினா வந்தோன்னா சொல்லுவேன் குட்டி டேங்க் ஒன்று செட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டேன் இடக்காட்டு வேலை முடிஞ்சுதான். அப்பா 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். அதில் எத்தனை லிட்டர் சுஜாவரம் சொட்டு தான் போகணும். அப்போ மிச்சம் எங்கே போகுது? ரத்தத்தோட கலக்கு நினைக்கிறேன். அப்படி கிழக்கு போனால் ரத்தம் மூடிடுவேன். இதை விடடா, இதை நீ இப்போ எக்ஸாண்டுனேன். எக்ஸ் இப்போ இல்லை, இது வை. காதல் சுகம் வாவென்று கூறாமல் வருவதில்லையா? சரி உங்களுக்கு பார்த்தில நைஸா சார்ஜை முடிச்சு தான் பச்சிக்காங்கள விளையாட. நான் பார்த்தவங்களுக்கு நல்லா வேலையிறாங்க. ஒரு பாட்டை பாடி சா கொண்டு ஓட்டு போகண்டு அது சார்ஜெல்லாம் போட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. அவன் நல்ல பேர் சொல்ல சொல்லி நீங்க என்னடா சொல்லலாம்? இல்ல இல்ல நீங்க இல்ல முதல்ல சொல்றதுல நீங்க சொல்லுங்க பேர். நான் சொல்லகளே. அப்போ என்ன சொல்ற, இந்த வீடியோ இந்த வீட்டு வேலையில தான் காட்டி எடுப்போன்னு விட்டு வந்தது. வந்த இடத்துல தம்பிக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கோ? அப்போ அதுதான் எனக்கும் ஏன்னா இதுகள் சும்மா சின்னப்பட்டாலும் வேலோ ஏற்பாக்குச்சு என்று சொன்னால் கரெக்டாக. நீங்கள் இன்னும் எத்தனை நாளைகளே சொல்கிறீங்க? இல்லை நான் இவன் கால்கதையை கேட்க நினைக்கிறேன். சொல்லி நானும் மாதிரி தான் சொன்னேன். நீங்கள் இன்னும் எத்தனை அது வேறு உயிரோட அப்படி என்ன போயிடு. ஆனால் உண்மையாக என்னென்ன சிரிக்கிறான் அது யாருக்குன்னு. அவன் உண்மையாக சிரிக்கிறான். உங்களோட இஞ்சி கணக்கில் என்ன சிரிக்காங்க முதேஷ் என்னதான் இருக்கிறான் சிரிக்கிறான் அறியா? என்ன சிரிக்கிறேன்னு சொல்கிறா இல்லை ஏதா புரியும்? என்ன சொல்கிறேன்னு சொன்ன? என்ன சொல்கிறேன் சொல்லுங்க. அப்போ நீ அழுத மாதிரி இது சரியா? சிரிச்சேன்னா அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அழுத மாதிரி இது எப்படியே போடு, அதெல்லாம் தான் செய்யலாம் சரியா? ஓகே அழுத மாதிரி இருக்கிறியா? அப்பா அழுகிற மாதிரி இருக்காங்க. இப்போ என்னண்டா உண்மை சம்பவத்தை சொல்லோ பொய்ய சொல்லோ? உண்மையை சொல்லோ. சரி அப்போ உண்மையண்டா இப்போ நான் வந்துட்டு வீடியோலேயே உண்மையை சொல்ல போறேன். கட்டாயம் அப்பா தெரிஞ்சுக்குமே இல்லையோ? அதில் இப்போ பொய்யண்டா தான் நான் எதையாவது ஏற்றி சொல்லுவேன் நான் எந்த சுயமா. ஆனால் உண்மையண்டேக்கா அப்பாவுக்கு தெரியுங்க. அப்போ அப்பா சொல்லுங்க என்ன நடந்தது? என்னது காலையில் சும்மா நோமலாக தான் தெரியும். நீங்களாம் விளம்பரம் தெரியும். நான் நீங்களாம் அங்கேருந்து காலில் வந்து ஊசி ஊற்றினாக்கே இந்த விளம்பரம் அதுதான். அப்போ அது என்ன மாதிரி நடந்தாண்ட போக்குறது என்ன மாதிரி நடந்தா ஊசியில காலுக்கு தான் நடந்திருக்கும். அதுதான் அப்படி அதனால நான் சுருக்கி விட்டுருவேன். டக்கு என்னண்டு டக்குன்னு படம் முடிஞ்சுவோம். யானை தீ போடுது அம்பளை கண்டா அப்படி சொல்லக்கூடாது. என்ன விளக்கத்தை தான் எத்தனை இஞ்சி கதை இங்கே விளக்கணும். இப்போ நேற்று வருஷத்தண்டைக்கு வந்து கடற்கரையை போட்டு பின்ன அப்படியே டவுனுக்கு போயிட்டு வந்து இடத்துல இந்த ரோட்டால் சரியான க்ரோட் வாகனங்கள் பைக்குகள் கார்கள் வந்து நியாயமாக போய் கொண்டு வந்தது. அப்போ எங்களோட வீட்டுக்கு இப்படி பக்கத்தோடு வந்து காரவன் கவிதாசை சைட் பண்ணி போட்டு உடனே இஞ்சாலை வெட்டி எடுக்கல அவளுக்கு சொன்னால் வாகனங்கள் போய் கொண்டு வந்து அங்கே சைடாக நின்று தான் ஓரளவு பார்த்து உள்ளுக்கு வரலாம்.
அப்போ காரை கொண்டு வந்து இவன் அங்காள் பக்கமாக சைட் பண்ண அக்னி வந்துட்டு இறங்கி உடனே வந்துட்டேன் இங்கே கதவை திறக்கிறாரு. அப்போ நான் வந்துட்டு அங்கால சைடில் இருந்தான் இருக்க வந்து இவன் கவிதாஸ் கண்ணாடியை பாய்ச்சி போட்டு முன்னுக்கு போன வேன்காரனை என்னென்னு சொல்லி அவன் கூப்பிட்டு கேட்டான். அப்போ நான் ஏன்டா சம்மந்தம் இல்லை அந்த கூப்பிட்டு கேட்குறேன்டா இல்லை நாள் தூஷணத்தால் பேசி கொண்டு போகிறேன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் சொன்னேன் உண்மையாவோடாண்டோ ஆள் தூஷணத்தால் பேசி கொண்டு போகிறேன்டா உண்மையிலே இப்போ நம்ம ஒருத்தர் நின்ற காரணம் என்னென்னா இங்கே வெட்டி எடுக்கலாம் அது. அப்போ அதில் சைட் பண்ணி நின்று தான் உள்ளுக்கு பார்த்து சிக்னல் போட்டு எடுக்கும். அப்போ நான் சொன்னேன் ஒருக்கா எடு போய் நம்ம கேட்டு கொண்டு வருவோம்னு எதுக்கும் தெரியாது தனியாக போய் அடியல் வேண்டியதான். இப்போ 3 பேர் அப்போ வைக்க பங்கிட்டு விடும். அப்போ இவன் பாய் இறங்கி உள்ளுக்கு எல்லாம் போட்டான். அப்போ நான் சொன்னேன் அக்னி ஓடியான்னு. அப்போ இவனும் ஓடி வந்து கொள்ளையில் அஞ்சாலேன்னு சொன்னால் வாகனங்கள் போய் கொண்டிருக்குது. அப்படியே வாடாண்டே வானம் இல்லை போய் கொண்டிருக்கு அவன்கிட்ட. அப்போ அதுக்கிட்டே இல்லாமல் போயிட்டு அக்கனே முரண்பாடு இல்லை. அவர் வந்து தூஷணத்தால் பேசுகிறன்றது சும்மா இல்லை தான் பிள்ளையான விஷயம் தானே. அப்போ அவருக்கா போய் கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வாடாண்ட இவன் வந்தவன் வந்து காரு பக்கத்தில் நின்று காலை பிடிச்சி கொண்டு நிற்கிறான். என்ன கண்டா தலைக்கிலால போகுது. ஏற்கனவே அது ஒரு கண்ணு கட்ட தூரத்துக்கு போட்டுது அந்த வேன். இனி இவன் பாவி காலை பிடிச்சி கொண்டு காலை தூக்கி கொண்டு நிற்கிறான். என்ன முள்ளு கட்டான் காலில் வந்து செருப்புக்குள்ளால் ஒரு ஊசி ஒன்று ஏறி அந்த ஊசி வரும். அதில் எவ்வளோ துண்டு தான் வெளியில் தெரியுது. இவன் இழுத்தான் பெறையில அப்புறம் நான் தான் பிடிச்சி இழுத்தது. அப்போ பிடிச்சி இழுத்து போட்டு செருப்புக்குள்ளால் ஏறி போட்டுது. அப்போ நான் எடுத்து போட்டு சொன்னேன் நேரம் முன்னோட கவிதா சொன்னாடான கவிதா சொன்னாங்க நீங்கள் ஏன் போவானு ஆள் போயிருக்கும் கடந்துருக்கும் இடத்தை விட்டுண்டு. அப்போ சரியான கோவமாக போயிட்டுது. அப்போ இதில் அக்னிக்குண்டா ஏண்டா சம்மந்தம் இல்லை என்னையே கூப்பிட்டீங்க இப்போ வார் இப்போ பேசின அவன் போட்டான் பேச்சு வாங்கினா நீங்கள் நிற்கிறீங்க சம்மந்தம் இல்லாம எனக்கேடா ஆணி ஊற்றிட்டு காலில் ரெண்டைக்குள்ள அந்த இடத்துல அப்பா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்னென்றால் ஆண்டவர் வந்து அக்னிலாம் நிற்கிறாருண்டு. ஏனண்டா அந்த இடத்துக்கு உங்களை போகக்கூடாதுன்றக்க அவனை பயன்படுத்திக்கிறார் கடவுள்ண்டு. ஏன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு இந்த அக்னிக்கு ஆணி பாஞ்சிருக்காட்டி நீங்கள் போயிருப்பீங்க போய் கேட்டால் இதில் மாதிரி பிரச்சனை கைகளை பாயிருந்தா அது எல்லா பிரச்சனானே. அதால் அக்னி மூலமாக ஆண்டவர் பயன்படுத்திக்கிறார். அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர்ன்றவர் நல்லவர் இல்லோடா. அப்போ ஊசியை குத்தியை பயன்படுத்துறது ஊசியை குத்தி தான் பயன்படுத்தணுமென்ற இல்லை அதுக்காண்டி இல்லை. உண்மையாக அந்த ஆண்டவர் வார்த்தையும் என்னென்னு சொன்னால் ஒரு எங்களுக்கு ஒரு தீர்மை ஒன்று விளைவிக்கல இருந்து கதை என்னப்பா அது பிரச்சனை இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு தீர்மை என்று ஒன்று விளைவிக்கல உண்மையாக சொன்னால் உனக்கு அதில் ஒரு நன்மையை நான் பற்றிக்கிறேன் என்று சொன்னவர். அப்போ அதை கொண்டு தான் நான் வார்த்தையை சொன்னேன் என்னென்று சொன்னால் சரி அப்படியாவது ஒரு தடையாக உண்டா போச்சா நீங்கள் நல்லா இருந்தீங்க கூடாண்டு இல்லை அது நல்லது போயிருந்தா கேட்டு வந்து கேட்டு வந்திருக்காரு அவர் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேசிப்பான்னு சொல்றாரு. அப்ப அப்படியே சொல்ல இடத்துல வந்து தூஷணத்துல பல விதம் இருக்குது. ஓம்பார் அளவுக்கு பேசிருக்காண்டா அது எப்படிப்பட்டது தூஷணம் வந்து இப்படித்தானே இப்போ சரி அதே என்னண்டா போடா பேயாண்டா பரவாயில்ல போடா பேயாண்டா தான் கொஞ்சம் கோவம் கூட வரும். பானி இல்லை பிழைக்கு அந்த பானி இங்கே பிழைச்சி போச்சு. சரி அது பிழைச்சே சரி அதே இல்லை. இப்போ என்ன சரி அந்த ஆள் இப்படியான சொல்லி போட்டான் நல்லது யானை என்றதுதான் ஏன் சும்மா ஏற்கனவே அந்த ஆள் தாண்டி போய் கொண்டிருக்குது. இவன் இஞ்சாலண்டு இந்த ரஃபிக்கை தாண்டி வர லேட்டாக போனதை பிறகு காலில் ஆணியை குத்தி கொண்டு வந்து வச்சு அதில் லேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்குண்டா விசாராக்கிட்டுது. பிறகு வந்து ஆணியை இழுத்தெடுத்தா தம்பியா ஆணியை இழுத்தெடுத்தா ஆணி இவ்வளோ தூக்கிட்ட உள்ளுக்கு பாஞ்சிட்டுது. பார்த்தா ஆணி வந்து கரலண்டு இல்லை புது ஆணியாக தான் கிடக்குது. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனையில் காலை சோப்பை போட்டு கழுவி போட்டு இன்றைக்கு கண்டாலும் காலுக்கு சோப்பு அடட்டுமெண்டு அப்பா சொன்னதான் ஆண்டவர் வந்து ஒரு தீமையிலே நன்மையை வச்சுக்காருன்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கு கண்டாலும் ஒரு காலுக்கு சோப்புக்கு இப்போ போட்டு கழுவு இந்த ஒரு சம்பவத்தோடைய வந்து இந்த காலு கொஞ்சம் சிரிக்கட்டு உண்டு எல்லாரும் இந்த கம்பியில் விட்டுக்காட்டி இப்போ அங்கால போயிருக்குமா நானும் கொஞ்சம் மாறிஞ்சிட்டேன் போட்டாங்கள அது. அப்போ இப்போ வந்து சிரிச்சோ நிற்கிறான் இன்னும் எத்தனை நாளைக்கும் வரைக்கா அந்த என்ன சொல்லலாம் அப்போ இவ்வளோத்துக்கு போட்டு தூசி. அப்போ நான் சொன்னேன் காலை சோப்பை போட்டு களையை போட்டு விடு நாளைக்கு இல்லாட்டி இன்னொரு 2-3 நாளைக்குள்ளே காலை வீங்கிக்கு எதுவும் புழு வந்தால் பார்ப்போம்ண்டு
ஏன்னா இப்போ என்ன மாதிரி இருக்குதா? இப்போ வந்து என்ன சொல்கிறேன், அந்த ஒரு விதமான சொல்ல தெரியாத ஒரு நோவாக இருக்குது எனக்கு வந்து. என்ன அந்த கால் சும்மா இருக்க நோவு இல்லை, அந்த வாட்டா கால் கூட கால் எடுக்க வழியாக அது பயங்கர வழியாக இருக்குது. அப்போ எடுக்கிறேன் அதுதான் அப்படியே கால்டாக வச்சுது. அப்போ வாட்டை வந்து போட்டு கொஞ்சம் அப்படி அண்டி கொண்டு இருக்கு ஆளு கொஞ்சம் சுகமாக வேறு வலிக்கிட்டது சும்மா நடந்து ஏறிக்காது, அது வேகத்தில் காலை கொண்டு வைக்க அப்படியே புள்ள வந்தீங்க நானும் கூப்பிட்டாங்க ஓடி பாடாண்டு. அதை விட இப்போ எனக்கு ஒரு சம்பவம் சந்தேகம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு கதைக்கு இங்கால போயிருந்தாலும் ஒரு அளவு தானியம் கிடக்க வேண்டும்னு சொல்லலாம் ஒரு கதைக்கு. அங்கே நெடு கூட்டி தானியம் இந்த கண்ணில் சந்திக்க கிடந்துருப்பேன். மற்றது ஆணி சந்திச்சுருந்தா இப்போ ஒட்டிக்காண்டா இரும்பு பொறுப்பீப்பா பொறுப்பு இருப்பேன். அது கொண்டு மற்றது ஆணையும் இப்படி இருக்க கூட குத்தண்டு இருக்கு. ஆனால் உண்டு நீங்கள் இதை பார்த்து தான் பட்டிக்கிறேன், ஏன்னா இது வெள்ளி இரும்பு. இரும்பண்டா படம் கூடாது, அதான் விட்டி இரும்பண்டா எடுத்திப்பா. இரும்பண்டா எடுத்திருப்பேன், அதான் பிரச்சனை. வெள்ளி இரும்பில் ஓடாது படம். உண்மையிலேயே என்ன சொல்கிறது, எல்லாரும் பார்க்குறது மக்களாகியவங்க பார்த்து வீட்டை மாசப்படுற கொள்வது, வீட்டு வேலை முடியணும், தம்பிக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும், எல்லாம் காலத்தில் நேரத்தில் நடக்கணும், எல்லோரும் ஆசைப்படுற ஜெபிக்கிற கொள்ற எல்லாம் செய்கிறேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த வேலைக்காரரால சிக்கலா கிடக்கு. வாராங்க இல்லையாப்பா வேலைக்கு. என்ன செய்யறது, அவங்களோட கோவிக்கவும் இல்லாது, அவங்கள புரிஞ்சுள்ளவும் கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. அதை விட இன்றைக்கு என்ன பிரச்சனை சொன்னால் என்ன அது இங்கே உலக நீ எடுக்க அது முடியாது, அது ஏற்கனவே உடைஞ்சாங்க கிடக்கு. சொல்லுங்க. இல்லை அதுக்கே 2 நாள் லீவு. ஏற்கனவே 2 நாள் ஏற்கனவே 2 நாள் லீவு. நேற்று தான் 1 நாள் லீவ் எடுத்தால் பரவாயில்லை, வருஷமண்டு அதுக்கு முதல் நாளே எடுத்தாச்சு. அப்போ இன்றைக்கு உண்மையாக வரும்போது நாங்கள் இவ்வளோ பேரே எதிர்பார்த்தோம். என்ன எதிர்பார்த்தது இன்றைக்கி அதுதான் ஜிப்சம் அடிக்கிறவங்களை எதிர்பார்த்தது, மாவு வைக்கிற அண்ணாக்களை எதிர்பார்த்தது, ஒரு தரம் வரையில் இதாக போயிட்டுது. என்ன செய்கிறேன், நாங்கள் மேக்ஸிமம் அவங்களோட இதில் புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ஏதோ கஷ்டங்களாகும். சரியா வரட்டுமேன். இப்போ அவங்களோட வார்டு தான் கஷ்டம்ன்றது, அவன் அக்னின்ற வார்டு இன்னும் கஷ்டமாக போச்சு. அதுதான் முதல் பிரச்சனை. எந்த காலில் குத்துனது? வழக்கால் வழக்காட்டுக்கு காட்டுவாங்க காலுக்கு இந்த குத்துனா அடையாளத்தே இல்லை, அது அடையாளம் தெரியாது. நொட்டா இருக்குது சும்மா உள்ள போயிட்டுல ஜாமான் என்ன அது ஒரு ஊசி போகிறது பெரிய வேலி, அது தெரியாது அடையாளம். என்ன இந்த செருப்பை தாண்டி போகணுடாப்பா, அது வச்சு ஊசியோ கட்டும் ஊசி ஒன்று கட்டும் கூறு அப்படியே தீட்டி வச்ச கூறு மாதிரியப்பா ஊசி அப்படியே விரதம் வந்து ஒன்று இருந்தா அது ரத்தம் கொஞ்சம் தான் இது வராது, கடுக்கும் இதுக்கு. அப்போ இப்போ நாங்கள் சோப் போட்டு க்ளீன் பண்ணி போட்டு விட்டுக்கிடாது ஒரு 2-3 நாளே பார்ப்போம். புழுக்குழு வந்தா தான் அடுத்த நடவடிக்கை எடுக்கா, காலை வெட்டுறதோ இல்லை புழு வாரதுக்கு இடையில என்ன செய்யணும்னா இப்போ இப்போ கரல் ஊசி எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னால் 8 பூசி போடணும். பிள்ளைக்கப்போ 8 பூசி போட்டேன். பூசி போட்டு தெரிஞ்சு நான் படிக்கக்குள்ள 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு எல்லாம் பூசி போட்டோம். அதுவும் ஏன் ஆண்டா குடி சொல்கிறேன், நீ படிக்கிற 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பூரா உண்மையாக சொல்லு. ஊட்டா வாழ்க்கைக்கு நீட்டாட்ட சொன்னேன், நான் 1ஆம் ஆண்டு படித்தேன் ஆண்டு 6 பலதாங்கள் அவர் 1ஆம் ஆண்டாக படிச்சிடறான்ப்பா. ஆனால் எழுத்து வடிவம் அது எழுத்து படிவமாக இருக்கும். ஆளும் காலம் வேணுண்டு வந்து எழுதியிருப்பது இல்லை. அங்கே எழுதி கொண்டு அங்கே பாராட்டி எழுதினது இங்கிலீஷ். அப்போ இங்கே இந்த வீட்டுக்கு பாருங்கள், இந்த டைல் வந்து நாங்கள் தூணுக்கு ஒரு பிளானை கருப்பும் வெள்ளையும் கலந்தடித்தது. இப்போ ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு அக்கா ஒரு ஆள் எழுதியிருந்தால் அந்த அங்காளையும் ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த தூணுக்கு தனி கருப்பாக விட்டுருந்தா எல்லாம் இருக்கும்னு சொல்லி நாங்கள் அதுவும் செட் பண்ணி பார்த்தது. ஆனால் அது எடுத்து காட்டில் அது ஒரு என்ன சொல்கிற இருட்டு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டை கலந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் அவரோட ஒரு சஜஷனுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து வேலை கண்டுறதும் பெறையில வயரிங்காக தான் வந்தவங்க. அவங்களும் மேலே போய் அங்கே ஏதோ செஞ்சு நிற்கிறாங்க. என்ன செய்கிறாங்களா போய் பார்த்து சில குட்டியோட 2 கதையை காய்ச்சி கொண்டு போகாமல் போய் ஒன்று இப்போ தூக்கின்றா போகணும் மறுவியா என்ன இப்போ சரி இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போக மாட்டேங்கல. எனக்கு என்னென்னா இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போகிறதுல பிரச்சனை இல்லை. ப்ரைவேட்டை விட மந்தியை போடுறது தான் நல்லது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாளுக்கு அந்த முக்கியமான சமம் இந்த ஏற்பூசி கொண்டு போடுவோம். ஏன்னா அது ஆணியன்ற முறையில் கம்பியோ ஆணியோன்ற முறையில்
அப்போ ஏற்பூசி. ஆனால் இப்போ நாங்கள் இப்போ இந்த ஊசியால் குத்துறதுன்றோடு சாதாரணமாக விடுறது சில நேரங்களில் ஆழ முடிச்சு போடுவோம். ஓ அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடி எனக்கு தொண்டைக்கு ஒரு முள் குத்தினேன், மீன் முள் குத்தி 4-5 நாளே அந்த மீன் முள் அதை கவனிக்காம விட்டு அந்த குத்தினது வந்து அப்புறம் காலப்போக்குள்ள கேன்சராக மாறினேன். நீ பயப்படாத, இப்போ உனக்காக சொல்லி நீ பயப்படாத. நீ பயப்படாத, அது முள்ளு இல்லை, அது மீன் முள்ளப்பா, அது மீன் முள். இது ஊசி இல்லை. இது ஊசி. மீன் முள்ளின்ற விஷயம் வேறு, இப்போ ஊசின்ற விஷயம் வேறு. மற்றது வந்து மீன் முள் குத்தினது வாய் எடுக்கிறான், இது கால் தானே, சிக்கனா கால் எடுத்துடுறேன். இப்போ உனக்கு தற்செயலாக இது மாதிரி பிரச்சனை அங்கேருந்து பார்த்தோன்னா டக்குனு பாதத்தை நாங்கள் டக்குனு கட் பண்ணி விடுறோம். அப்படி ஒரு கைக்கு போன பிரச்சனை பாதம் முழுசா இல்லை, பாதி எடுத்தாக்கணும். இப்போ வந்துட்டு போறாரு அக்கா வராரு, அந்த அக்கா இந்த மாதிரிக்கு எடுத்து விட்டா சரி, அவ இருக்கிறேன் விட்டா சரி. உனக்கு என்ன செய்யுது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது சொல்கிறது. அந்த குத்துறடத்தை விட்டு அங்கால ஃபுல்லாக நோவுது, அப்படி ஒரு சைட் ஃபுல்லாக. ஏன் அப்படியே குத்து எடுத்து ஆனோம் ரத்தம் பரவுது வரையா ரெண்டாவது அந்த இது கிருமி வர்றது வரையா அந்த உள்ளால வேலை கொடுத்தவடையா இருக்கு போட காலுக்கு சொல்லிக்கொண்டு அதுதான். ஆனால் நிற்கிற மாதிரிக்கு இல்லை. அவன் எப்போ இப்போ ஏற்பூசி போட்டான் வரையா அப்படின்னா ஏற்பூசி 10 வருஷம் 5 வருஷத்தை தாண்டிட்டா போடலாம் ஒன்று பிரச்சனை. அது போல தான் இவனுக்கு இப்போ நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இப்போதைக்கு ஊசி போட வேண்டிய அவசியம் வந்துடாது. ஏற்பூசி ஏன் என்னதுக்கு ஏன் இருக்குது, ஏன் எனக்கு இப்போ ஊசி போடணும் ஏற்பூசி? மற்றப்பா உனக்கு நார்மலாக ஏற்பூசி ஒன்று போட்டால் நல்ல வேண்டாம். உனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்பூசி ஒன்று போட்டால் இல்லை. இப்போ இந்த ஊசி ஊற்றின பிரச்சனையை விட சில கதை ஏதாவது கதைக்கிறது தான் கதைக்கிறேன். எனக்கு இப்போ இந்த இளமையால் வேறு வந்து பகுதியாக கழிச்சு கொள்ளே இல்லை, கஷ்டமாக கிடக்கு. அதை விட இப்போ இந்த மாதிரி கிடக்குது. இனப்பாட்டை பார்க்க உனக்கு மூவம் எல்லாம் இருக்குது. அப்பா நான் ஒரு போது தண்ணி குடிக்கிறேன் சரியோ, சரி நீ சொல்கிறா நம்ம 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், அதில் எத்தனை லிட்டர் சுஜா வரும்? சொட்டு தான் போகணும். அப்போ மிச்சம் அங்கே போகுது. மிச்சம் நான் வந்து ரத்தத்தோட கலக்கு நினைக்கிறேன். அப்படி கிழக்கு போனால் ரத்தம் கூடிடுவேன். பொட்டிச்சு எங்களுக்கு எப்படி இருக்கும் இவன் மூளையை பாரு, ஏதோ ஒரு மாதிரி இயக்கத்தானே வடிச்சல்ல பாரு. அதுக்கு அவ்வளோ இப்போ 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சா சொட்டு போகுதா, மிச்சம் பிள்ளை ரத்தத்தை செய்யுதா? இயற்கையாக வருது வழியில். ஆளுந்த ரம்மா விட பெருசா சிராக்கள் மண்ணில் வச்சு தள்ளி கொண்டு வரீங்கன்னா வாக்கலையா பார்க்கலாம். இப்படி இப்படி இருக்கும் ஒரு காரிகள். ஆனால் ஆட்களை பார்க்கணும், இது நிறைய இல்லை. அந்த உடம்பு அப்படியான திட்டங்கிட்ட மாதிரி அள்ளிதாக்க போட்டபடி பதினி சப்பானி மேல் ஊசியும் மனுஷியும் உண்டா மேய்ஞ்சிருங்க அப்பா. அது என்ன இந்த ஊசி மனுஷி என்று அந்த சி ஒண்டா வருது இல்லை, சி ஒண்டா வருது. அது சரி இல்லை, அந்த ஊசியும் மனுஷியும் உண்டா மேனென்றால் ஒன்றில் குத்திட்டு போயிடுவா, இல்லாட்டி கோத்து விட்டு போயிடுவா. அன்பு விளங்க விளங்க. உங்களோட வாழை என்ன குத்தோ கோருவையோ? எங்களை வாழிப்போ குத்துட்டா அப்போ அந்த வேலை இப்போ குத்துல போகுது. அப்போ நான் மேலே போயிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்களோட 2 பொம்பளை காய்ச்சிட்டு விளக்கூடப்பா. பிடிச்சு கொண்டு வருவார் வருவார் அங்கே அப்படியேப்பா. அவனை உடனே பிடிச்சி கொள்ளி அவங்களுக்கு இப்போ என்ன கிணமாங்களுக்கு தண்ணி குடிக்க போறான். அடே குளித்தண்ணி குடிக்காது. இந்த ரிவர் தான் ஜாமான். இது என்ன நடந்துக்கண்டா சுபாஷ் கொண்டு வந்து கேட் அடிச்சதில்லோ, அந்த கேட் அடிச்ச மூட்டை மிஸ் ஆகின ரிவர்ட் மாதிரி தான் கிடையாது பாரு. அதுதான் சாமான். ஆனால் என் பாறைக்கு அதாக இருந்தாலும் இது இப்படித்தான் இப்போ கிடந்திக்கும். என்ன இப்படி கிடந்தது, அதுவும் சரி இந்த 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 சின்ன இப்படி கிடந்தா பரவாயில்ல, அது நீளம் இல்லை. இப்போ உயரம் இப்படி 7 மாதம் அப்படி என்ன கிடந்தது, அது எப்படி கிடந்திருக்கும், இப்படி தான் கிடந்திருக்கும். இப்படி மண்ணுக்கு தான். தம்பி இன்னொரு கேள்வி ஒன்று கொண்டா, நீ பிஸியாண்டா அப்புறம் விட்டேன் கேட்கலாம். என்ன இது விசராடுதோ? ஆணியை மட்டும் விசரிஞ்சு கிடக்கு. ஆணியை மட்டும் விசரிஞ்சு நிற்குது. தம்பிக்கு எத்தனை வயசுடா? 18.
எத்தனை பாப்பு மட்டும் படித்தேன் தம்பி? 10 தானே? 10 சிம்பிளாக சொல்கிறேன் பாத்தியோ. நான் அந்த நாளையில 10ஆம் ஆண்டு படிச்சிருந்தா இப்போ கலெக்டரா? கலெக்டர். அப்போ அப்பா சூப்பராக படிக்க போல. நான் படித்தேன் 3ஆம் ஆண்டு. 3 நாள் படிச்சீங்களோ? அவ்வளோ வீடியோ சும்மா நீ படித்து நேசரியோட விட்ட நீ பள்ளிக்கூட தனி. இல்லை நான் அப்படி போய் சொல்கிறேன். நேசரையும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன உங்களுக்கு பிசரை நல்லா தர்றான்டாப்பா. கிடக்க பிசர் அப்பப்பா இல்லாட்டில தான். அப்புறம் இப்போ உனக்கு இப்போ புதுசாக அடிக்க போகிறாரு. என்ன பிசர் எடுக்கப்போ இவ்வளோ நினைக்கிறியோ பிசரா? அடே ஆணியோ இல்லாட்டி பிசர் தர்றியோ? பிசர் பிசருக்கு வேற அது வேறு. இது ஐட்டங்கள் இதுவும் கிடக்கல. ஒரு விசர் ஆகடா. வீட்டு வேலையில் ஈடுபட்டோம் நிற்க எல்லாம் போட்ட பிளான்கள் எல்லாம் வீட்டு வேலை சரியானது. என்னது 2 வீடு முடியல சொல்றேன். குடியூரில் பேசி கதைக்கிறான். குடியூரில் பற்றி கதைக்கிறோம். நாங்கள் வச்சா என்ன குடிவுறது? இல்லை இறங்கி வச்சா என்ன எங்களுக்கு கதைங்கள்லாம் 6ஆம் மாதம் 6ஆம் மாதத்துக்குள்ள 8ஆம் இல்லையா 8ஆம் தேவிரியாங்களுக்குள்ள விஷக்கிறேன் கல்யாணம் கட்டா குடி உரையா? அப்ப அப்ப வீடு குடி உரண்டா 6ஆம் மாதத்துக்குள்ள குடி வந்துடும். இந்த கதை 6ஆம் மாதம் புரியல. அடி டக்கண்டு விளாக்கி விடுறேன். விளாக்கி விடுறேன் பூரில் 7ஆம் மாதம் 2 நல்ல நேரம் செய்யக்கூடாது. சும்மா அதே நாங்கள் இதையே செய்து போட்டோமா உதுவெறியவே நீங்கள் கேட்குறேன் என்ன 2 நல்ல நேரம் 2? இல்லை அது என்னவோ சரி, அது நல்லதோ இதுவோ அந்த 2 சரி. அண்ணா இந்த பிறந்தாலும் இல்லை வருது அது அப்போ இங்கே போடுவார் அண்ணா பிறந்தாலும் பண்ணுறாங்க. சரி உண்டு பிறந்தாலும் இப்போ 8ஆம் மாதம் 1ஆம் தேதி. அது எப்படி தெரியும்? அது எனக்கு பாடம் என்னண்டு ரொம்ப தெரியும். நீங்கள் உங்களோட பிறந்தாங்க உங்களுக்கு 60 நான் செய்ய வலிக்கிட்டேன் நினைக்கிறேன். மறுபடி என்னன்னே தெரியாது. உங்களோட பிறந்தாங்க உங்களுக்கு எப்போ தான் தெரியும்? என்ன உங்களோட பிறந்தாங்க அது தெரியும் எனக்கு 8ஆம் மாதம் இருந்தேன். அது சரி நாங்கள் எப்போ தெரியும் உங்களுக்கு உங்களோட பிறந்தாள்? எப்போ இருந்து அதே 60 நான் வலிக்கிட்டேன். இல்லையாப்பா அது பிறந்தால் செய்யறதே இல்லை. நாங்கள் உங்களோட பிறந்தது எது உங்களுக்கு எப்போ எது தெரியும்? அது சரி, அது எனக்கு நெடுக பாடம். எப்போ இருந்து? அது சின்ன பழக்கம். அது 8ஆம் மாதம் இல்லை சின்னலையும் இப்போ ஒரே டேட்டோ நீங்கள் பிறந்தது? இல்லை அது இல்லை எப்படின்னா மாறிடுச்சு. அப்படி இருக்கும் அந்த மனத்தியால கணக்கு கூடிக்கூடாது இருக்கும். அடே நீ இப்படி இப்படி கட்ட மணியே கிட்டாக்கு நீ வளர்த்து கட்டுறா உண்மையாக இல்லைங்கடா கட்டுறா கிடக்கு குட்டி சாலையை தேய்ச்சி அடுத்த ஓட்டை ஏற்றணும். ஒரு ஓட்டம் ஏற்றுக்குது இதுக்கும் கிடக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கிடக்கு வெயில். எல்லாரும் கிடக்கு வேலை. அவன் இப்போ மேலே கூப்பிடுவான் ஐயான்னு அப்பா கண்டுட்டு. எக்ஸசைஸ் ஒன்றும் தேவையில்லை. மேலேருந்து கீழே ஒரு 10 தடவை வருகிறீங்கன்னா காணும். ஆனால் அநேகமாக நான் இறங்குறேன்னா அது காலையில் அதிபரோட எந்த பாறைக்கு இப்போ அப்படியே அவ்வளோ எங்களா நடக்கிற நீ எப்போ வந்து மொட்டை போய்க்கு நாங்கள் வந்தாங்கல்ல போனால் இல்லை அப்புறம் நாங்கள் ஒரு நாளும் போய் திரும்பினே சரித்திரத்தில் கிடையாது. எங்க விலாசம் தெரியல. எனக்கு தெரியல விலாசம் என்ன வண்டத்தரிப்பு 3ஆம் ஒழுங்க சரி இருக்கிற கவனமா இருக்கியா புளியா கிடக்கு இல்லாத சரி இருக்கிற கவனமா தான். விலாயத்துக்கு இங்கிலீஷ் தெரியுமோ? ஆனே இல்லை ஆமாம் அதுக்கான கேட்குறேன். சரியா கொஞ்சம் கொஞ்சம் பட்டன்டா என்ன சொல்லுங்க என்ன என்னப்பா அது சரியப்பா நீங்க அதாங்க என்ன சொல்லுங்க அவனுங்க டியூலன் இவரை கேட்ட எத்தான படிச்சேன் 10ஆம் படிச்சிடும் நீ வள்ளிக்க போனது கூட
10,000 ரூபாய் செய்யும் அண்ணா அந்த 30 MB பிளக்கு டொப்புலங்க அது எடுக்கல என்ன முழு வீட்டுக்குள்ள அங்கடா அங்கடா இப்படி எடுத்து இந்த இந்த புளிமரம் பறந்து இது என்ன சாமான் கொண்டு போய் இங்க சைடா இருக்கு இதென்ன அரேஞ்ச் இது என்னது இது ஃபுட்பால் கீழே இருந்து எடுத்தேன் கரண்ட் லைனா ஃபுட்பால் இது 6 மீட்டர் மோட்டரோ மோட்டர் இங்க இருக்கு காந்து அப்பா கடைக்கு போய் கடைக்கு போய் அப்பா கடைக்கு போவார் என்ன தேவைன்றதை பொறுத்து எல்வோவில் ஒரு 2 எல்வோ வந்து நீங்கள் ஏன் போகணும் இனி போயிடா உங்களுக்கு எனர்ஜி கல்யாணம் முடிச்சுட்ருக்கீங்க நீங்கள் கணக்காச்சு அவன் வேணும் சொன்னீங்களே என்ன நான் மேலே இங்கே வாங்க இன்றைக்கு செய்ய போகிற வேலைக்கு சொல்லி விட்டுக்கலாம் விடிஞ்சக்கு 5 இடம் கடையை போட்டு வந்தாச்சு ஒரிஞ்சி எல்வோ ஆனால் ஒன்று விடாதுங்க எது இங்கே இது உதவப்பா அண்டை கொண்டு சிலிண்டர் கலர் இலக்கட நீல மண்டியலப்பா நீளம் இருக்கண்ணா உதவ கலர் உதண்ட சிலிண்டர் கேஸ் சிலிண்டரோ ரப்பர் இல்லை பேக்கே ரவர் அண்டு இது வெளி கவரடா ரவர் அண்டா தூக்குவோம் கூட வந்து வெல்வோ போட்டு தான் எதுக்குள்ள இதுக்குள்ள எல்வோ கூட வந்துட்டு என்ன செட் பண்ணி படிக்கல ஏன்னா சொப்னாட்டியோ இங்கே விளையாட்டு என் கடும் விளையாட்டா அதான் உங்களுக்கு எல்வோ போட்டு இது நீங்கள் போடைக்கு என்ன கூப்பிடலாம் சரியா கொடுத்தீங்களே லைனர் உங்களை கீழே கேட்டு இல்லை நான் வந்து என்ன கேட்டேன் நான் பெறையிலே இது என்ன இப்படியே நிற்குமா இல்லாட்டி கட்டி விடுவோமா ஆட இங்கே வாக்கினி உனக்கு இந்த விளையாட்டு என்னன்னு தெரியுமோ பேயா போகிற கேட்கா கொள்ளலாம் இது என்னன்னு சொல்ல 3 எல்வோ பண்ணி தந்தீங்க அவ்வளோதான் ஒரு இஞ்சி எல்போ 3 அப்பா என்னையாமா ஒரு இஞ்சி எல்போவில் 3 எல்போ பெண்ட் என்ன சொன்னார் சரி எல்வோ நான் வேற இது சொல்லி சொல்லி கொண்டு போங்க 3 எல்போ உண்டு எல்போ ஒரிஞ்சி விட்டுட்டீங்க ஒரு இஞ்சியில் 3 எல்போ ஒரிஞ்சில மூணுன்னு சொல்லாங்க போய் இங்க இது என்னன்னு சொல்லு நீ முன்னும் சிலிண்டர் சிலிண்டர் சரி இது என்ன இந்த ஃபங்க்ஷனை சொல்றா என்ன ஃபங்க்ஷன் விலாசம் இது விளையாட்டு தெரியாத ஃபங்க்ஷன் சொல்றா என்ன அந்த இதுதானே வாட்டர் ப்ரூஃப் சாரி வாட்டர் ப்ரூஃப் அந்த தண்ணி லைன் ஓ இப்போ இதுக்குள்ள என்ன சாப்பம் கிடக்கு ஏர் காத்தோ அப்போ ஏன் சும்மா வச்சிக்கான இதில் இதுக்குள்ள போட்டாச்சு போட்டாச்சு ஓ கொண்டு வந்தாலே போட்டாச்சு ஏதால போட்டோம் உங்களுக்கு உப்பு இப்போ மூடியை தந்துட்டு இது உப்பு இது இல்லை புது சீனி அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு உப்பு போடுறேன் 2 மாதத்துக்கு அப்போ உப்பு ஏதாவது கழட்டினா போடும் என்ன எதாவது என்ன உப்பு போடுற இல்லை உப்பு ஏதாவது போடுறது உப்புதால கரடி தான் போடுவாங்க ஏதாலையோ மேல் பக்கம் வந்து ஸ்டூ இருக்காங்க பாருங்க சைடு மேல் பக்கம் நீ காலையில் உழைச்சி போடா நீ காட்டுறது சொல்கிறேன் இங்கே இது என்ன சொல்லுவா மக்கனி ஒன்றால தண்ணி உள்ளுக்கு போய் இன்னொன்றால வெளியில் வரும் பாருப்போங்கோ ஒன்றுக்கு இது நேராக தண்ணி போகுதுண்ணே அப்படியே கிணத்துல இருந்து வர தண்ணி இதுக்கு போகுது வந்து இது ஃப்ளோட்டர் போடுவோம் இதுக்கு இது ரம்மினாப்புறம் தான் இதுக்கு போகுமா இது ரம்மினாப்புறம் தான் அங்கே போவோம் இங்கே போவோம் இங்கே போய் இதுக்குள்ளால அங்கே போவோம் அங்கே போய் அதுக்குள்ளால கீழே போவோம் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே போவோம் இப்போ தண்ணி என்றக்குள்ள இப்போ இதுக்குள்ள தண்ணி வந்து போகும் இதுக்குள்ள தண்ணி வந்து அங்கே போகுது அது காணாது அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன இதுக்குள்ள இருக்கிற தண்ணி மட்டும் இல்லைடா மக்கா இதுக்குள்ள வந்து ஃபில் ஆகி இங்கே வந்துடும் இதுக்கு 2500 நிற்கும் புல்லா அப்படி இப்போ என்ன விளக்கமுண்டா அண்ணன் இப்போ ஒரு 2 டேங்க் போட்டு அதுலேருந்து டேங்க் போட்டு இதுக்குள்ள போய் இதுக்கு போய் கொண்டு கூட போகிற படியா இது மோட்டர் அடிக்கிற போகிறதுக்கு இதுக்குள்ள போய் கசியம் இல்லை அங்கே போட்டு இது என்ன மிஷின்டாப்பா மிஷின் அண்ட் இல்லையா அப்போ இது வந்து ப்ரொசரை லீக் ஆக விட மாட்டார் இதுவும் ஒரு பைப்பு மாதிரி அப்படியே இருப்பார் இதுக்குள்ள வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி அங்கே அவ்வளோ அதுதான் இப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள ஃபில்டர் ஆகி போகுதேடாப்பா ஓகே அது புரியா டைமர் செட் பண்ணுவாங்க இந்த அதுல இருக்கு அதுக்கு தான் இந்த டிஸ்ப்ளே அப்போ இது நமக்கு தெரியும் அது படித்தாக்க தான் சரி உங்களை மாதிரியா அப்போ இது என்ன அக்கடி நீ கிணத்துலேருந்து பாரு தண்ணி இதுக்குள்ளே போய் உடனே அதுக்குள்ளே போகும் அதுதான் நான் சொல்கிறேன் போது இது எப்படி சாத்தியம்னு சொல்லி இது சின்ன நாய்க்கு அது பெருசாக இருக்காது
அவ்வளோ வேகமாக போவோம் இதுக்குள்ள வந்து அப்படி பார்ப்போம் இந்த பைப்பு எவ்வளோ சின்ன பைப் வந்து டைரெக்டாக வருது இல்லை இதுக்குள்ள இறங்கில திரும்பி போகுது அதுதான்டா என்ன டிரெக்டா அது இதுக்குள்ள வந்து இதுக்கு வந்தா போகுது உனக்கு இப்போ அதுக்கு வந்து வர இதுக்குள்ள முதல் வந்து அதுக்கப்புறம் அதான் இதுக்காக முதல்ல வந்து போக போகுது இதை விடுங்க, இது விரைச்சல. இதை விடடா இதை நீ இப்போ எக்ஸாண்டுனே எக்ஸ் இப்போ இல்லை இது வை அப்போ வை இது அது அந்த ஒரு Again. ஐயா என்ன விரைச்சல் நல்லா swimming pool இருக்குதானே? swimming pool செய்தாலே இருக்கிறத கேட்டா ஈஸியா சொல்லுவேன். என்ன ஃபில்ட்ரேஷன் அண்டேக்குள்ளே இப்போ வந்து நம்ம ஒரு டேங்க் வச்சு அந்த டேங்க்லேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு மணத்தி அதுக்கு இப்படி இவ்வளோ வந்து அடிக்கிறது ஓகே இதென்ன இப்போ மோட்டரால் டிரெக்டாக வர்றது அப்படியே மோட்டர் தள்ளிக்கொண்டே இருக்க போகுது இல்லண்ணா அது வந்து ஆரோப்புக்கு ஓகே நீங்க சொல்றது சேமிப்பில் இருக்கிறத எடுத்து ஆரோப் வந்து கொஞ்சம் டைம் தேவை தானே நான் சொன்னேன் ஒரு 1 ஹவருக்கு கூட இது வந்து இது இல்லை தானே அதுக்குள்ள அப்படி தானே அதுக்கு இது கல்சியத்தோட இது வந்து இப்போ எங்களுக்கு சும்மா பூக்கண்டுகளுக்கு வாகனங்கள் கழுவ கொள்ள மாதிரி உனக்கு கழுவ கொள்ள அதை எப்படி நம்ம புரிம்பு அடுக்கிறவா இதுக்குள்ள இருக்கிற தண்ணி இது வலுவலுண்டா அதுக்கும் லைன் கொடுத்துருக்காங்க சரி சரி பிள்ளையும் பெரிய சும்மா எல்லாம் பிளான் பண்ணி வேலையை கூட்டி நம்ம வந்தோன்னா சொல்லு வேணா குட்டி டேங்க் ஒன்று செட் பண்ணுவோம் ஏன்னு கேட்டேன் இடக்காட்டு வேலை முடிஞ்சுதான் அப்போ நான் கேட்டேன் வேணப்பா உங்களுக்கு இடக்காட்டுக்கு என் கொடியாதுல பேரை உடஞ்சி முடிஞ்சா இந்திய குட்டி டேங்க் வைக்கிறேன் அப்புறம் என்ன தெரியுமோ வந்து இந்த பல்புகள் காணமுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட வீட்டுக்கு இப்போ இந்த வேலை முடிஞ்சோம் அந்த வேலை முடிஞ்சது இந்த வயரை என்ன இது இது கரண்ட் பேர் தான் இல்லை அப்போ சொப்னா இருக்காங்க கரண்ட் ஓ பைத்திரியானம் சொப்னா இருக்கு இஞ்சால வட்டி வைக்கல இப்போ இது வெட்ட போறோம் இங்க வட்டி இங்க பக்கத்தாம்பள கடிக்கும் என்ன விலை கண்டாது இதோ 180 இது வந்து 180 உங்களுக்கு எத்தனை வேணும் இது வந்து அதுதானே சொல்றாங்க இது 180 இது நீங்கள் பொடியல் இப்போ என்ன செய்யலாம்னா பாட்டு வந்து நீங்கள் போடுறோன்னா போட்டு கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு படிக்கிறா படிக்கலாம் பாட்டு ஒன்று படிக்கீங்க இல்லை அது நீங்கள் கொண்டா ஆளை வரஜா பாட்டு படி ஊதுங்க எக்ஸ் எக்ஸ் அடே பாட்டு படிக்க அடே யாரா அடே யாரா படிப்பியல் வாங்க முன்னுக்கு டிக்கே பாடுவாங்க காத்து படிக்க போறாடியா பொருவார் அண்டை காக்கி என்ன பாட்டு பாடுவாங்க இல்லை பாட்டா படிச்சுட்டேன் என்ன பாட்டு காதல் ரோயாவியா இல்லை இல்லை இந்த பாட்டுண்டா என்ன பாட்டு படித்தேன்டா பசி ஒரு பாட்டு படித்தேன் படிப்பட்டா சிந்திக்கிற படிப்பில்ல டை சார்ஜ் நிற்கிது பாத்தியா சார்ஜ் போடையில பிறகு வேலும் கேட்டிருக்கீங்க நம்ம பாட்டு படிக்கண்டா நல்ல ஒரு பாட்டை கெடுக்க கூடாதா அவன் படிக்க நீ கேளு கொடு போகுது வரைக்கு போகுதாப்பா காதல் சுகமா பவன் என்ன எடுக்கான் இல்லை அப்போ வரா ஆள் கட்டு கூட படிக்குவாள் படிக்கல இப்போ வந்து 300 மூன்று எல்போக்கும் அப்பா அப்படி ஏறி இறங்கி வந்துட்டான்னு பார்த்தீங்களா போய் வணிகண்டு இவனை போச்சதுதான் இப்போ வந்து பண்ணிக்கிறீங்களோ இப்போ கடப்பட காலையில் அப்போ பழைய வாடதும் அடி ராக்கு அடி கல் அதை படி பேசல கல்லு படியா நீ அடிக்கிறாக் நீ வீடியோ படிச்சியா இருக்கு வீடியோ சொல்லிட்டா அது படிக்குமா ஆள் படிக்குமா அன்றைக்கு சொன்னது ஆள் இருக்கா கூப்பிடு பாடு இல்லை ஆள் பாட்டு ஒன்று படிக்கிறது பாவாடை தாவணியில் அப்படி இல்லை அப்படி இருந்தா படிக்கலாம் லிரிக்ஸே இல்லை விட்டுட்டியா பாலாடை என்ன அண்ணா படிக்க எடுக்க சொல்லி பண்ணிக்கல பக்கமாடு சுவாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று
வருவதில்லையா வாவென்று கூறாமல் வருவதில்லையா. சரி உங்களுக்கு பாத்தியல நைஸா சார்ஜை முடிச்சு தான் பச்சிக்காங்களா விலாசம் அப்படியா என்ன ஆக்கல்றாப்பா நீங்களே. ஒரு சிக்கன் இங்கே பிளக்கிழக்கு இல்லை கருணை கொடுத்துதா சரி கருணை கொடுத்து வைங்க அப்புறம் பின்னே வந்து கேட்போம். பழைய பாட்டு மாதிரி இருக்கிறாப்பா நிற்கும் போல தட்டுது. அப்போ இப்போ என்ன லைன் கொடுத்தோன்றிருக்கிய சரி பேசிட்டு முடிஞ்சு காணும் நினைக்கிறேன். இப்போ என்ன இப்போ அப்பா விளாங்க உங்கள் டேங்க் விளையாட்டு என்னண்டு. இப்போ நீங்கள் எந்த டேங்க் தண்ணியில் குளிக்க போறீங்க இப்போ சொல்லியല്ലോ பெருசோ குளிக்கல அங்கே அதை விட்டா ஏன் குளிக்கலாம் அதை விடுறதேப்பா பேக்காச்சு குளிக்கல கடை கட்டுறலையா இல்லை அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டின் வாசல் எஞ்சா வச்சுருந்தா அந்த வீட்டை அடிக்க விட்டுருக்கலாம். அது ஆனால் இந்த விழிப்பை கிடக்குற நல்லா கிடக்கு வீட மறைச்சி அந்த காரை வந்து நாங்கள் துணியாக மூடி போட்டு துறந்து காட்டும் வந்து இப்படி அந்த மாதிரி இருக்கு. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ முதல்ல அவங்க சொன்னதாக அதுதான் செய்வாங்க. இதுலேயே குளிக்க போறீங்க இல்லை இதுலேயே குளிக்க போறீங்க இந்த டேங்க் தானே குளிக்க போறீங்க கணக்க வரும் இல்லை விளையாட்ட கூப்பிட்டு சொல்லுவோம் விளையாம் அப்பா இந்த கதையை பார்த்தீங்களே அப்பா கிட்ட நான் எந்த டேங்க் தண்ணியில் நீங்கள் குளிக்க போறீங்களாண்டா தான் பெரிய டேங்க்லேண்டா ஏழு கணக்க வருமா இதெல்லாம் நெருப்பு போயிடுக்கிறா எடுக்கல அது என்ன நான் பார்த்து உங்களுக்கு நல்லா வேலையிறாங்க ஒரு பாட்டை பாடி சா கொண்டு ஓட்டு போகண்டு அது சாட்சிலாம் போட்டு அப்படி அவ மாதிரி அவ அண்டை அவராக கட்ட வீட்டை போப்பா அவ படிப்பான பக்கம் ஒரு 30 பேர் நாங்கள் இருக்கோம் அவ வீட்டுக்குள்ள வந்து வர்ற அமைக்க வச்சேன் அப்படி ஒரு பக்கம் எல்லாம் வருது எனக்கு கூடாது அடே சத்தமில்ல ஆகலை வாக்கள் எல்லாம் பார்க்குறேன். ஹலோ இந்த மாதிரி சிக்கல் அப்பாடு தத்தி தத்தி நடப்பேக்கு அடிக்க வாங்க படி சவுண்ட் கூட இல்லை கூட்டு கூட்டு. ஹலோ ஹலோ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. அந்த அந்த பாட்டை ஒரு பாட்டு சொல்லாம வழி போனாங்க டெடிகேட் பண்ணி போற விளையாட்டு பாட்டுகள் தெரியாது அம்மா. ஆ என்ன தெரியுமா இப்போ உங்களுக்கு வேலையும் தெரியா பாட்டு தெரியா என்ன உங்களை வச்சிருந்து இந்த கொஞ்சம் வேலை ஓடி கொடுக்குறது என்ன ஆட்டம் நேரம் 3:30 போய் மெதுவாக கேட்குறேன் 3:30. ஓ தம்பி ஒரு பாட்டு படிக்க போகிறாங்க உங்களுக்கு சொல்லுங்க அக்னி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு படிக்க ஆனந்தம் விளையாட தெரியாது அதுவும் தெரியாது ஆனந்தம் விளையாடாத வீடு ஒன்று எடுப்போம் அல்லாட்டி சோகம் விளையாடுற வீடு ஒன்று எடுப்போம். படிக்க போகிற பாட்டை கேட்டுறீங்க 4 பேர் நாளைக்கு இது வேலைக்கு வரக்கூடாது. ஆ நீங்க படிக்கண்டாப்பா நீ என்னப்பா இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டப்படுறாளோ ஒரு பாட்டு படி நீ மணி அடுத்துட்டேன்னா அப்படி வரும் மார்க்கெட் வரும் அடுத்து காட்டாம இந்த திறமை ஒரு பக்கத்தால் ஓடுற இன்னொரு பக்கத்தால் பாடுறேன் இல்லை சனம் வினைக்க மாட்டாப்பா. ஆ மூத்த காடா படி ஆ அப்படி செய்யும். சரி விழா உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க பழைய நான் படிச்சு நீங்கள் சொல்லுங்க சரி அவனை கேட்க அவன் டக்குன்னு சொல்ல அப்புறம் நான் அதை படிக்கணும் உங்களை கேட்டால் தான் தெரியாது நினைப்பியல்ல. ஆ சொல்லுங்க என்ன பாட்டு 2 கிளிப்பை போட்டு ஊசிக்கும் மனசிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்க ஒற்றுமை என்ன ஒற்றுமைன்னு சொல்லுங்க என்னது ஊசிக்கும் மனசிக்கும் நல்லா குத்து அதுமா அதஞ்சதுதான் இல்லை இல்லை அது நான் சொன்னேன்னா ஒன்று குத்திட்டு போயிடுவா இல்லாட்டி கோத்து விட்டு போயிடுவாங்க.
வேற கோயிங் ஏன் போற அகல அக்கினி ஏன் போற வருவான் ஏன்டா அகல வர சரி என்ன ஒன்று போய் ரெண்டு போய் சொல்லிட்டு போ ஒன்றுக்கா ஒன்றுக்கு அவ்வளோ அவசரம் ஏன்டா மீனக்கட்டு போற ரெண்டு போயிட்டான் ஒன்று போறிய மீனக்கட்டு ஒன்று போறிய மீனக்கட்டு ரெண்டு போயிட்டான் சரி வேறடா இப்போ நீ படிக்க மாட்டேன் அதனால நான் பள்ளிக்கூடம் படிச்சது இப்போ பாட்டு படிக்க சொல்லலாம் வந்த சாமான் ஒரு இந்த கணக்கு ஃபேனுகள் இதுகள் ஃப்ரிட்ஜ் எல்லாம் சேர்த்து ஃப்ரிட்ஜ் இல்லை ஃபேன் மற்ற அந்த ரைஸ் குக்கர் அப்படி ஒரு கொஞ்சம் சாமான் சேர்த்து 190 எடுத்தோம் இது கிட்டத்தட்ட 80 ரூபா நான் போட்டி பானைக்கிறது லாபம் பிரச்சனை இல்லை நல்ல சாமான் இப்போ சார்ஜ் நிற்கும் சவுண்டு சார்ஜோ ஷி அதான் தேனிங்க சரி 3வது தேனிங்க 3வது தேனிங்க நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு 4th உடைச்சிடண்டா முடிய மாட்டேங்க நீங்கள் எவ்வளோ ஆஞ்சலும் நான் குடிச்சா சொல்லுவேன் சொல்லுங்க நீ எடுத்து நிற்கிறீங்க கடவுளே ரெக்கார்ட் நீ கேட்க என்ன ஒரு 4th உடைச்சா எவ்வளோ ஆஞ்சலும் ஒரு 4th உடைச்சா எவ்வளோ ஆஞ்சலும் சோடாவும் குடிக்கிறீங்களே ஏன் கூட சிந்தனைகள் பக்கம் பிள்ளையாக போகுது 4th டேக்க எல்லாம் 4th இல்லைடா நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் நல்லா சிந்திச்சா பதிலாக சொல்லுவாங்க அந்த பெப்சி இருந்தால் கொஞ்சம் சொன்னாங்க மிரண்டாடா டக்குன்னு முடிஞ்சிருமெண்டு என்ன விலாயம் இல்லோ அதுதான் பிடிக்கிற லேட்டாக வர விலாயம் எல்லாம் முதல் விளம்பரம் நான் தான் கடைசியாக வரது நான் தான் அதுதான் பொறுப்பு கூட இல்லை நான் இந்த வயசுல 5-6 பிள்ளைகள் கரைச்சிடலாம் எத்தனை பேர் என்ன உங்களுக்கு அது முதலாகல்லோ சேர்த்துல கூட வருவேன் வரட்டா போட்டு இங்கே 6-7 நீங்கள் கொஞ்சம் கூட தாண்டா வட்டிக்கு இந்த பாறைக்கு என்ன இது மெயின் வயர் அன்றைக்கி அந்த மெயின் வயர் இல்லை பட்டே சிக்கன் பட்டே இல்லைண்ணா அது மெயின் பேர் கிளிஞ்ச முட்டை கொண்டு கால்றாப்பா டீயே ஊற்றுப்படுதில்ல கீழே அது ஊற்று படத்தான் செய்யும் அது போட்டு விடு அது போட்டு கூட தான் அது நான் ஊற்றணும்ட்டேன் சரி இந்தா நீங்கள் நடங்காமல் எடுத்து குடி எங்களுக்கு வந்தீங்களா இது கூட உங்களுக்கு அங்கே இருந்து குடிக்கலாம் ஏன் கீழே வேணும் மண்டப்பட தான் மாதிரி அவன் மண்டை பழுதுதான் இப்போ கிஷோர் ஊசி என்னத்தில் ஊற்றினா அவனுக்கு மூளையில் இல்லை மூளையில் இல்லையா அவளுக்கு காலில் அப்படியா